ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ அவசரத்துக்கு சாம்பார் பொடி சுத்தமாக இல்லைங்கிறதுக்காக நான் இன்ஸ்டண்ட்டாக கொஞ்சமாக பண்ணிக்கிறேன். தனியாக கொஞ்சம் எனக்கு தேவைக்கேற்ப எனக்கு எவ்வளோ அளவு வேணுமோ அவ்வளோக்கு ஏற்ற மாதிரி நான் கொஞ்சம் வறுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகா, கொஞ்சம் காஷ்மீர் சில்லி, அப்புறம் ரெட் சில்லி, இது ரெண்டையும் ட்ரையாக அந்த மாதிரி வறுத்துக்கிறேன். தனியாகவும் ட்ரையாக தான் வறுத்து, இதையும் ட்ரையாக தான் வறுத்துக்கிறேன். அப்புறம் துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, அப்புறம் மிளகு, சீரகம், வெந்தயம், அரிசி போட்டிருக்கேன். அரிசி எதுக்காகனா அந்த குழம்பு திக்னஸ் வரும், அதனால அரிசி போட்டிருக்கேன். இதெல்லாமே வறுத்தேன். மிளகா, கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, வெந்தயம், அப்புறம் வேணால் கடுகு கூட போட்டுக்கலாம். மிளகு, சீரகம் எல்லாத்தையுமே வறுத்துட்டேன். ஏன் வறுத்தேன் அப்படின்னா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் காந்தி போயிடும், அதனால் இப்போ அரிசியும் போட்டிருக்கேன். இப்போ ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். இது இன்ஸ்டண்ட்டாக கொஞ்சமாக நம்மளுக்கு தேவைப்படுங்கிற போது அவசரத்துக்கு போக முடியாதுங்கிற அந்த கொரோனா லாக்டவுன் போது போக முடியாமல் போகும்போது நான் இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி வச்சுப்பேன். மிக்சியில் அரைச்சதில் கொஞ்சம் நொனரன்னு தான் நான் அரைச்சிருக்கேன். இன்னும் வேணால் நைஸாக நீங்கள் அரைச்சிக்கோங்க. கலர் இப்படி தான் வந்திருக்கு. இது மிளகா அப்படி மாதிரி இல்லைன்னு நினச்சிக்காதீங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. இப்போ நான் சாம்பாரில் போட்டுட்டு இப்போ நான் பார்த்தேன், டேஸ்ட்டு குடிச்சு பார்த்தேன், நல்லா தான் இருந்துச்சு.